யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நான் பார்க்க போவது மதுரை சம்பவத்தை பார்க்கலாம். மதுரையில் ஏற்கனவே 4 படங்கள் தொடர்ந்து 100 நாள் ஓடிச்சு மக்கள் திலகத்திற்கு. அதை நாம் பார்த்து விட்டோம். அடிமைப்பெண், நம் நாடு, மாட்டுக்கார வேலன், என் அண்ணன். அடுத்தாற் போல் அதே மாதிரி தொடர்ச்சியாக ஒரு 4 படங்கள் வெளியாகி அதுவும் 4 படமும் மதுரையில் 100 நாள் தாண்டியது. அதில் முதல் படம் நேற்று இன்று நாளை ஜூலை 12ஆம் தேதி 1974 வருஷம் வெளியானது. அதைத் தொடர்ந்து அந்த படம் ஓடி முடிக்கும் முன் அடுத்த படமான உரிமை குரல் நவம்பர் 7ஆம் தேதி வெளியாகி அதுவும் மதுரையில் சினிப்பிரியாவில் 200 நாள் கிட்டத்தட்ட ஓடிச்சு. நேற்று நாளை 119 நாள் ஓடிச்சு சிந்தாமணியில். அடுத்தது பார்த்திங்கன்னா மதுரை சிந்தாமணியில் 104 ஷோ ஹவுஸ்ஃபுல் தொடர்ந்து நேற்று நாளை தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. அதுக்கப்புறம் 100 நாள் பார்த்திங்கன்னா 4 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. 4 தேட்டர் திருநெல்வேலி பார்வதியில் முதற்கொண்டு 100 நாள் ஓடிச்சு. பார்வதியிலே 119 நாள் 2,38,000 தங்கப்பதக்கத்தை விட அதிக வசூல். இது பெங்களூர் தேட்டரில் பார்த்திங்களா கூட்டத்தை முந்தின நாள் ராத்திரியே வந்து உட்காந்து வரிசையாக உட்காந்துருந்தாங்க. போக 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 ஒரு ஷோ முடிய எல்லோரும் வந்து உட்காந்துருவாங்க அடுத்த ஷோக்கு. மதுரை சிந்தாமணியில் 119 நாள் வசூல் 4,05,000 நேற்று இன்று நாளை. சிந்தாமணியில் 119 நாள் ஓடி 4,05,000 கலெக்ஷன் பெற்றது நேற்று இன்று நாளை. அப்புறம் பார்த்திங்கன்னா அதை தொடர்ந்து வந்த உரிமை குரல் வந்து நவம்பர் 7ஆம் தேதி வெளியானது. மதுரையில் மட்டும் 2 தேட்டர், சினிப்பிரியா மினிப்பிரியா, ஒரே காம்ப்ளெக்ஸ் தான். ஒரே காம்ப்ளெக்ஸில் 2 தேட்டர் ரிலீஸ் ஆச்சு. தொடர்ந்து 200 ஷோக்கு மேலே ஹவுஸ்ஃபுல் ஆகி அந்த படம் 200 நாளை தாண்டியது. 200 நாள். அதில் ஒரு மினிப்பிரியாவில் ஒரு 29 நாள் சேர்த்தா 229 நாள் வரும். மதுரையில் வந்து படம் வந்து மதுரை நகரத்திலே அதிக வசூல் பெற்ற படம் எதுன்னா அது உரிமை குரல் தான். சுமார் 7 லட்சத்தை தாண்டி வசூல் பெற்றது. 200 நாள் வசூல் 7,06,000 வந்துச்சு. இது வந்து மகத்தான சாதனை. இந்த சாதனையை வந்து அடிக்கிறதுக்கு வேறு படங்களே வரல. எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் இந்த சாதனையை முறியடிக்க முடியலை யாராலையும். அவ்வளோ ஒரு வசூல். கோயம்புத்தூருக்கு அடுத்தது மதுரை தான். கோயம்புத்தூரில் 8,69,000 150 நாளில். இது 200 நாளில் 7,06,000. 50 நாள் வசூலே பாருங்கள். 50 நாள் வசூலே 3,50,000 50 நாள்லேயே வந்தது. ஆக வந்து 100 நாள் மட்டும் கிட்டத்தட்ட 12 தேட்டரில் ஓடிச்சு உரிமை குரல். 12 தேட்டரில் 100 நாள் ஓடி ஒரு மகத்தான சாதனை. திருநெல்வேலி, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை இதெல்லாம் ஒரு புதிய சாதனை செய்தது. திருநெல்வேலியில் பாருங்கள் 100வது நாளை நோக்கி அந்த விளம்பரத்தில் பாருங்கள் 14வது வாரம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த விளம்பரம். அங்கேயும் வெள்ளி விழா ஓடிச்சு. 180 நாள் ஓடிச்சு. இவ்வளோத்துக்கும் தூத்துக்குடி ரிலீஸ் ஆகி 2 நாள் கழித்து தான் திருநெல்வேலியே ரிலீஸ் ஆச்சு. ஆமாம், நவம்பர் 7 கிடையாது, நவம்பர் 9. பெட்டி வராமல் கொஞ்சம் லேட்டாகி தான் ரிலீஸ் ஆச்சு. 173 நாட்கள் வசூல் 3,41,000. அப்போ பேப்பரில் கொடுத்த விளம்பரம். இங்கே வந்து 180 நாள் ஓடி 3,47,000 வசூலாக பெற்றது. திருநெல்வேலி லட்சுமி தேட்டரில். மதுரையில் வந்து சினிப்பிரியா, கோயம்புத்தூரில் கீதாலயா, ஈரோடு ராயல், சேலம், அப்படி எல்லா ஊர்லேயுமே கலெக்ஷனில் ரெக்கார்டு வச்சுது. மதுரை சினிப்பிரியா மினிப்பிரியாவில் 229 நாள் தான் ஓடிச்சுன்னாங்க. 230 ஒரு நாள் முன்ன பின்ன வந்திருக்கு. அது என்னென்னு தெரில. 7,06,000 சொச்சம் வசூல். அடுத்து நாம் பார்க்க போகிற படம் சிரித்து வாழ வேண்டும் நவம்பர் 30ஆம் தேதி. அதாவது ஒரே மாதத்தில் 2 படங்கள் வெளியாச்சு. ஒன்று உரிமை குரல் நவம்பர் 7, இது நவம்பர் 30. அதே 1974 வருஷம் 2 படங்கள் வெளியாகி 2 படங்களுமே 100 நாளை தாண்டிச்சு. ஒன்று 200 தாண்டிச்சு. சிரித்து வாழ வேண்டும் வந்து மதுரை மீனாட்சி இல்லை நியூ சினிமாவில் வந்துச்சு. மதுரையில் நியூ சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட 104 நாள் ஓடிச்சு. சிரித்து வாழ வேண்டும் மதுரையில் மட்டும்தான் 100 நாள் ஓடிச்சு. தொடர்ச்சியாக 3வது படம் சிரித்து வாழ வேண்டும் 100 நாள். இப்படி மதுரையில் வந்து தொடர்ச்சியாக 4 படங்கள் 100 நாள் ஓடினது வேறு எந்த நடிகருக்குமே கிடையாது. தொடர்ந்து ஓடின படங்கள் 100 நாள்.
சிரித்து வாழ வேண்டிய மக்கள் திலகம் ரெட்டை வேடத்தில் வருவார். ராமு, அப்புறம் வந்து அப்துல் ரஹ்மான் வருவார். 2 வேடத்தில் வருவார். அது வந்து ஹிந்தியில் ஜஞ்சீர்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோட ரீமேக்கு. படத்தில் வந்து எம்ஜிஆருடைய மேக்கப்லாம் பிரமாதமாக இருக்கும், நல்லாயிருக்கும். பெல் பாட்டம் போட்டு வருவார். பெல் பாட்டம் போட்டு வந்து அந்த காட்சிகள்லாம் விசில் பறக்கும். அப்படியே ஆடுவது கடமையின் நினைவாக அந்த பாடல்லாம் அப்பா பிரமாதமாக இருக்கும். சிரித்து வாழ வேண்டும் உதயம் புரொடக்ஷன் சார் படம். ஏற்கனவே அவங்க 2 இதயவனேன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதுவும் 100 நாள் ஓடிச்சு. சிரித்து வாழ வேண்டும், அப்புறம் பல்லாண்டு வாழ்க. இந்த 3 படங்களுமே 100 நாள் ஓடி வெற்றி பெற்ற படங்கள். அப்படி ஒரு கம்பெனி தொடர்ந்து வெற்றி படத்தை கொடுத்த கம்பெனி இருக்கா? அவ்வளவு வெற்றி படங்களை வரிசையாக கொடுத்தாங்க. இது திருப்பூர்லாம் பாருங்கள், ஒரு நாளைக்கு 7 ஷோ போட்டாங்க. சனி ஞாயிறு 7 காட்சிகள். கோயம்புத்தூரில் 6 காட்சிகள். எல்லா ஊர்லேயுமே 6 காட்சி 7 காட்சின்னு போட்டு சிரித்து வாழ வேண்டுமா வந்து குறுகிய காலத்தில் நிறைய வசூல் பார்த்தாங்க. சிரித்து வாழ வேண்டும் மதுரையில் 100வது நாள் நியூ சினிமாவில் 100 நாள் ஓடி வெற்றி பெற்றது. ஆக மொத்தத்தில் 100 நாள் வசூலில் பாருங்கள் எவ்வளோன்னு. மதுரை நியூ சினிமாவில் 104 நாள் பெற்ற வசூல் 3,59,634 ரூபா 60 பைசா. சிரித்து வாழ வேண்டும் மதுரை நியூ சினிமாவில். ஆக 3 லட்சத்தை தாண்டி தான் வசூலாச்சு. மதுரையில் மட்டும் மக்கள் திலகத்துக்கு 4 லட்சத்தை தாண்டின படங்கள் நிறைய இருக்குது. மற்ற நடிகர்கள்லாம் அவ்வளோ இருக்காது. 10 படங்கள் கிட்டத்தட்ட 4 லட்சத்தை தாண்டி இருக்குது. அதில் நம்ம நினைத்ததை முடிப்பவன் அதுக்கு அடுத்த படம் 4வது படம். தொடர்ந்து 100 நாள் ஓடின 4வது படம் நினைத்ததை முடிப்பவன். நினைத்ததை முடிப்பவன் மே மாதம் வந்துச்சு. 74 75 மேல வந்துச்சு. திருச்சி பேலஸில் பாருங்கள் 5வது வாரத்தில் அரங்கு நிறைந்த காட்சிகள். அத்தனை ஷோ ஹவுஸ்ஃபுல்னு போட்டு நிறைய ஊரில் 100 ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. சென்னையில் தேவி பேரடைஸில் தொடர்ந்து 100 காட்சிகள் அரங்கம் நிறைந்து ஒரு சாதனையை செஞ்சுது. மே மாதம் வெளியான படம் 101 காட்சிகள் தொடர்ந்து அரங்கு நிறைஞ்சது சென்னை தேவி பேரடைஸில். தேவி பேரடைஸில் 100 நாள் ஓடலை, ஆனாலும் வசூல் எவ்வளோ நினைச்சிங்க, 6 லட்சத்தை தாண்டி வந்துச்சு. 101 காட்சிகள் அரங்கு நிறைஞ்சது புதிய சாதனை. கிட்டத்தட்ட 6 லட்சத்தை தாண்டி ரெக்கார்ட் பிரேக் பச்சு. 100 நாள் ஓடாமலேயே மக்கள் தெரிந்த படம் 12 லட்சத்தை தாண்டி வசூல் பெற்ற படம் நினைத்ததை முடிப்பவன். திருநெல்வேலியில் 10வது வார விளம்பரம். இதுக்கு அடுத்தாப்புல இதயக்கனி வந்துடுச்சு. இதயக்கனி இதுக்கு அடுத்து நாளை நமதே. ஆமாம், நாளை நமதே வந்துச்சு. நாளை நமதே வந்ததுனால அது ஜூலை 7 அது வந்ததுனால இந்த படம் வந்து கொஞ்சம் கூட்டம் குறைஞ்ச உடனே டக்குன்னு எடுத்துட்டாங்க. இல்லாட்டி போல நிறைய தேட்டரில் ஓடி இருக்கும் 100 நாள். இது வந்து பெங்களூரில் 7வது வார விளம்பரம் வந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா தேவி பேரடைஸ் அகஸ்தியா உமா அப்படியே உலகம் சுற்றும் வாலிபன் வெளியான தேட்டர் தான், திரையரங்கம் தான். தேவி பேரடைஸ் அகஸ்தியா உமா 3லேயுமே 12 லட்சத்தை தாண்டி வசூல் பெற்றது. நினைத்ததை முடிப்பவன் ஒரு மாபெரும் வெற்றி படம் தான். ஆனால் அதான் அடுத்த படம் முடிந்ததுனால இது வந்து எதிர்பார்த்த அளவு வெற்றி அடையலை. வசூல் வந்து மதுரையில் நியூ சினிமாவில் கிட்டத்தட்ட 112 நாள் ஓடிச்சு. நினைத்ததை முடிப்பவன் 112 நாள் ஓடி 3 லட்சத்தை தாண்டிச்சு வசூல். 3 லட்சத்தை தாண்டி வசூல் பெற்றது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பாடல்கள்லாம் பிரமாதமாக இருக்கும், நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். பாடல்களுக்காகவே இந்த படத்தை ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க எல்லோரும். ஒருவர் மீது அந்த பாடல், கண்ணை நம்பாதே, இதுவும் அந்த பாடல்கள்லாம் வந்து. ஆனால் கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு படம். முதல்ல ஆரம்பத்திலே இந்த படம் வந்து தயாரித்து 2-3 வருஷம் கழித்து தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆர் வந்து அதிமுக ஆரம்பித்ததுனால கொஞ்சம் பிஸியாக இருந்தார். அதனால் வந்து இந்த படத்தை வந்து இது பண்ண முடியல. 110வது நாள் விழா மதுரை மீனாட்சியில் நடந்துச்சு. 110வது நாள் 112 நாள் ஓடி பெற்ற வசூலை பாருங்கள், 3,47,000. ஆக மக்கள் திலகத்திற்கு அனைத்து படங்களுமே தொடர்ச்சியாக வந்த 4 படங்களும் மகத்தான வெற்றி பெற்று ஒரு புதிய சாதனை செய்தது. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.